சேரனோட பெரியப்பா போலீஸ கூப்பிட்டு வந்து, "இந்த வீட்டு மேல கேஸ் இருக்கிறதுனால, யாரும் எந்த வேலையும் இந்த வீட்ல பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா இந்த வீட்ட பூட்டி சீல் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பத்திரத்தில இருக்கு." அப்படின்னு போலீஸ் கிட்ட காமிக்கிறாங்க. உடனே போலீஸ் அத படிச்சு பார்த்துட்டு, "எல்லாரும் வெளியில போங்க. இந்த வீட்ட பூட்டி சீல் வைக்கணும்ங்கிறாங்க." உடனே நடேசன் இருந்துட்டு, "இது என்னுடைய வீடு. இவங்க தான் பங்கு கேட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க." அப்படிங்கிறாங்க. "எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பார்த்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு, அந்த போலீஸ் வந்து வீட்ட பூட்டி சீல் வச்சுட்டு போயிடுறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சேரன் கிட்ட. உடனேவும் சேரன் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "என்னால தானே இப்படி ஆயிடுச்சு. நான் மட்டும் பாம்பு வந்துச்சுன்னு பயப்படாம இருந்திருந்தேன்னா, நீங்க இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல. சாரிண்ணே" அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனேவும் "இப்ப எங்க போறது நம்ம எல்லாரும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனேவும் அனீஸ் இருந்துட்டு, "எங்க வீட்டுக்கு வாங்க பையா. அது சின்ன வீடு தான். இப்போதைக்கு நீங்க அங்க இருங்க. அதுக்கடுத்து வீடு பார்த்ததும் நம்ம போகலாம்." அப்படின்னு அனீஸ் சொல்றாங்க. இங்க சோழன் இருந்துகிட்டு, "நிலா அந்த வீட்ல எப்படி இருக்க முடியும்? அதுவே சின்ன வீடு. அங்க எப்படி தூங்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனேவும் அனீஷ், "இங்க பாருங்க பையா, அது சின்ன வீடு இருக்குன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். இன்னைக்கு வந்து அங்க இருங்க. அடுத்து வீடு பார்த்ததும் நீங்க போய்க்கலாம்." அப்படின்னு அனீஷ் சொன்னதும், இங்க எல்லாரும் வந்து சந்தா வீட்டுக்கே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி, சந்தா வீட்ல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க நடேசன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. "அது என்னுடைய வீடுமா. அவங்க 2 பேரும் என் வீட்டு மேல கேஸ் போட்டுருக்காங்க. எங்க அப்பா எனக்கு குடுத்த வீடுமா. அவங்க தான் என் மேல உள்ள கோவத்துல இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கம்மா." அப்படின்னு நடேசன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. "நான் இருக்கும்போதே என் பசங்கலாம் தெருவுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியலம்மா." அப்படின்ட்டு நிலா கிட்ட சொல்லி அழுகுறாங்க. உடனேவும் நிலா இருந்துட்டு, "அங்கிள் அழாதீங்க. நீங்க இப்படி அழுது நான் பார்த்ததே இல்ல. அழாதீங்க எல்லாமே சரியாயிடும்." அப்படின்னு நிலா சொன்னதும், நடேசன், "இல்லம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என் பசங்கள நெனச்சு. அந்த வீடு எப்படியாவது நம்மளுடைய கைக்கு வரணுமா." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து நிலா கிட்ட சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, நல்ல வக்கீலா நம்ம பார்ப்போம் அங்கிள். சீக்கிரமாவே அந்த வீடு நம்ம கைக்கு தான் வரும். நீங்க பத்திரம் எங்க இருக்குன்னு நான் பார்க்க சொன்னேனே பார்த்தீங்களா? அந்த பத்திரத்த எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உங்க பேர்ல தான் அந்த வீடு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியதானே." அப்படின்னு நிலா சொல்றாங்க. உடனேவும் நடேசன் பத்திரத்தலாம் தேடி பார்க்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்ட உடனேவும் நிலா கிட்ட காமிக்கிறாங்க. "அ இது ஒண்ணே போதும் அங்கிள்." அப்படின்ட்டு நிலா சொன்னதும் எல்லாருக்கும் சந்தோஷமாயிருது. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.